ஜிஜி பொன்னம்பலத்துடைய பேரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். வருகிற வடமாகாண தேர்தலை தமிழர்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார். அதை பார்த்த உடனேயே என்னுடைய நினைவுக்கு வந்ததெல்லாம் கடந்த வருஷம் தந்தை செல்வாவுடைய நினைவு பேருரையை பேராசிரியர் பத்மநாதன் நிகழ்த்தினார்கள். அந்த பேருரையிலே தமிழர்கள் தேர்தல் பகிஷ்கரிப்பினால் அடைந்த நஷ்டங்களை பற்றி பேசினார்கள். அதற்கு முதலிலே அவர் உதாரணமாக கொண்டது நண்பர் கஜேந்திரகுமாருடைய பாட்டனார் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் டொனமூர் கமிஷன் முதலிலே அமைத்த சட்டசபை தேர்தலை தான் அப்பொழுதுதான் இங்கிலாந்திலே இருந்து பாரிஸ்டராக வந்து இருந்த நிலையிலே வவுனியாவிலே போட்டியிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்த ஜிஜியை அன்று யாழ்ப்பாணத்து இளைஞர் காங்கிரசார் தடுத்து நிறுத்தினார்கள். நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும். ஏன்? டொனமூர் கமிஷன் சட்டசபை தமிழர்களுக்கு நியாயம் செய்யவில்லை என்பதல்ல. டொனமூர் கமிஷனர்கள் இலங்கைக்கு பூரண சுதந்திரத்தை வழங்கவில்லை. அதை நாங்கள் எதிர்க்க வேண்டும். நாடு தழுவிய பூரண சுதந்திரத்தை வேண்டி யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் பகிஷ்கரித்தார்கள். ஆனால் தெற்கிலும் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தெற்கில் அவ்வாறு நடக்கவில்லை. ஈற்றிலே பான் சிங்கள கேபினட் என்று அமைந்தது. அனைவரும் சிங்களவர்களாக அமைந்த அமைச்சரவை அமைகிற நிலைமை ஏற்பட்டு அதிலே தமிழ் சமூகம் நட்டமடைந்தது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகும் ஓரிரு தடவைகள் நடந்த பகிஷ்கரிப்புகளை பற்றி பேராசிரியர் பத்மநாதன் சொல்லி அவரும் அதை பேசாமல் மேலோட்டமாக பேசி முடித்து விட்டார். தேர்தல் பகிஷ்கரிப்பிலே நடந்த நஷ்டங்கள் என்ன என்று பட்டியல் போட போனால் நிறைய பேசலாம். எனவே அந்த தவறை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விடமாட்டார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். சாத்தியமானவற்றை சாதிக்கிற கலையாக அரசியலை செய்து காட்டிய உதார புருஷர் தந்தை செல்வாவை தவிர வேறு யாருமாக இருக்க முடியாது என்று துணிவுடன் கூறுகிற அளவிற்கு அவருடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் இருந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.